என் பையன் டான்ஸ் விட ஆடுறி டான்ஸ் ஆடுறி இங்க வா கடிச்சுக்கிறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து டைம் பார்த்திங்கன்னா 12 போகுது. இன்ன வரைக்கும் வந்து ஒரே போரிங்காக, சண்டே வந்து ரொம்ப லேசியாக போயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மீன் செய்யலான்னு மீன் மார்க்கெட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா பழைய மார்க்கெட்டை தூக்கிட்டாங்க, புதுசாக போய் தேடி மீன் வாங்க போகிறோம். வாங்க. எங்கே போகிறோம்? எங்கே வாங்க போகிறோம்? மீன் என்ன வாங்க போகிறோம்? டாட்டா சொல்லு எல்லாத்துக்கும், டாட்டா சொல்லு. எங்கள் பேர் தான் சீன் சிவா. நேற்று கொஞ்ச நேரம் தாங்க மழை பெய்யுது. பாருங்கள், வெள்ளை காடாக மாறி கிடக்குது கோயம்புத்தூரே. எப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள். பழைய மார்க்கெட்டு இல்லைன்னு இங்கே ஒரு மார்க்கெட் இங்கே தான் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து மீன் மார்க்கெட்டை நெருங்கிட்டோம். இது வந்து புல்லுக்காடு. பாருங்க, மீன் மார்க்கெட் உண்மையிலுமே சூப்பரா இருக்குல்ல. இவ்வளோ நேரமா இப்படி வீடியோ எடுக்காம இப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். நவீன மீன் அங்காடிக்கு வந்தாச்சு. கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணோம். எங்கே போகிற? எங்கே வர? நல்லா இருக்குல்ல மீன் மார்க்கெட்டு. மீயா வாங்கலாமா? வழியா மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, மீன் வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழுவி ரெடியா இருக்கு. இதைய ஃபர்ஸ்ட் வந்து பொரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம மசாலாலாம் போட்டு சேர்த்து கலத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய குண்டாவை எடுத்துக்கலாம். எந்த யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் நிறைய ப்ரிப்பேர் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. மணி இப்பவே 2 ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அதனால சிம்பிளா வரும் கடையில வாங்கின சில்லி தான், ஃபிஷ் ஃப்ரை மசாலா சக்தி, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலயே உப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா வெறும் மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, இத கொஞ்சம் மாமா எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாத்துக்கங்க. உப்பு பணம் தேவைன்னா பசி மயக்கத்துல எங்க இருக்குதே தெரியல. உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஏற்கனவே அந்த மசாலாவில் சேர்த்திருப்பாங்க. பாருங்க, இவ்வளவு மட்டும் போட்டுக்கோங்க. வேணும்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம். இப்ப நான் போய் தள்ளுங்க. பாத்தீங்களா, கார்ன்ஃபிளவர் மாவுக்கு வந்து குடும்பம் ஓட்டுட்டு இருக்கிறேன். இப்ப அந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா போட்டுக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு எதுக்கு போடுறதுன்னு தெரியுங்களா? அதெல்லாம் தெரியலங்க, எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன், அவ்வளவுதான். மொறு மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக போடுறதுங்க. ஓ அப்படியா? பாத்துக்கோங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மழை பெய்யல, அவ்வளவுதாங்க இதுல போட போறேன் நானு. வேற எதுவுமே கிடையாது. இது வந்து சோம்பேறி ஃபிஷ் ஃப்ரைன்னு வச்சுக்கோங்க. அரைச்சிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சுட்டுக்குங்க. போதும். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதோட போட்டேன், இது எடுத்துடலாம் விதைய. இல்லைன்னா சாப்பிடும் போது ரொம்ப டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு. ஏற்கனவே பசி மயக்கம் வேற. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஊத்தினா போதும். பாருங்க, இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல என்ன பண்றோம்னா கொஞ்சமா ஆயில் ஊத்த போறோம். ஆயில் ஊத்துனீங்கன்னா தான் அந்த மசாலா வந்து விலகாம இருக்கும், அதாவது மீன்லயே பிடிச்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளை போட்டுக்கலாம்.
டொயின். Dumil. Pertama metro. Nahi komba. Nahi komba. வேணா எடுத்து வச்சிடலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மண்டையை போட மாட்டாங்க, ஆனா எனக்கு வந்து பொரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராவது அப்படி பிடிச்சிருந்தது பொரிக்க பிடிப்பா? ஐயோ ரொம்ப டென்ஸ்ட் ஆகுது. பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்டையை போடுறாங்க போறாங்க. இப்படிதாங்க இவருக்கு இதுதாங்க வேலை, லாஜிக்கே எல்லாம் பேசிட்டு இருப்பாருங்க. நீங்க ஒன்னும் கண்டுக்காது. அவ்வளவுதாங்க, இதோட வேலை முடிஞ்சது. இதை கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. யாதவ் என்ன பண்ற? என்னது அது? பையன் பண்ண அலப்பறையில் நான் மைக்கு போடவே மறந்துட்டேங்க. அதனால் இதிலிருந்து வீடியோவில் வந்து வாய்ஸே வரல. சரின்னு நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கே ஒரு 4:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு ஃபிஷ் ஃப்ரை கூட வந்து பிரியாணியும் சைடிஷாக வந்து இறால் தொக்கும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இறால் தொக்கு வந்து செகண்ட் டைம் தான் நான் செய்கிறேன். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் அவசரமாக செஞ்சனால டேஸ்ட்டு நல்லா இருந்தது, ஆனால் ஃபஸ்ட்டு டைம் மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து இந்த 2 வீடியோவுமே வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து அப்லோட் பண்ணுறோம். பிரியாணியை போட்டுட்டோம். இப்போ கடிச்சிக்கிறதுக்கு இறால் தொக்கு எல்லாமே போட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து தனியாக ஒரு தட்டத்தில் வச்சுட்டு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டாக வந்து சரி தம்பி ரொம்ப நேரம் பசியோடு இருப்பான்னு சொல்லிட்டு தம்பிக்கு தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் அவன் மீனுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். சரி நான் அவனை கூட்டலான்னா ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு. சூப்பராக வந்து க்யூட்டாக நிறையா பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஆனால் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாதனால எங்களால் எதுவுமே அது வந்து இது பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல, வாய்ஸ் வரல. சரின்னு ஆசாசியாக அவனுக்கு ஊட்டினா ரொம்ப காரமாக இருக்குதான். அங்கே பாருங்க எவ்வளோ பில்டப் பண்ணுறான் பாருங்க, ஆன்னு கத்திட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஊட்டினா சாப்பிட்டான். பட் ஆனால் காரம்ன்ட்டு இருந்தான். அதனால கொஞ்சம் தயிர் வச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் நானும் வந்து நான் செஞ்ச ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டு பார்த்தேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஹாப்பியாக சாப்பிட்டு கடைசியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மொட்டை மாடியில் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி போயிட்டோம். ஏன்னா அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழைனா அங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால அங்கே போயிட்டோம். மழை பெய்யுது பாருங்க. பார்த்தீங்களா, மழைக்கு இதை மாட்டி வச்சுட்டு வந்திருக்காரு என் கணவர். ஸோ இப்படி தான் எங்களுடைய என் பையன் டான்ஸோட ஆடுறி டான்ஸ் ஆடுறி. இங்க அங்கே ஓகிங்க, அங்கே ஓகிங்க, அங்கே வாடு இங்க அங்கே ஓகிங்க, இங்கே வா. உன்னுடைய பின்னுக்கிச்சு எங்களோட சண்டை இப்பதான் முடிஞ்சிச்சு. இப்படிதான் முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் பண்ணுங்க. பை பாய்.